நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி போய் தரிசனம் பார்த்த கோவில்களோட வரிசையில் 777வது பகுதியாக திருநெல்வேலியிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் இருந்த பாளை சிவன் கோவில் அப்படின்னு சொல்லப்பட்ட கோவிலுக்கு தான் போனோம். இந்த கோவில் திரிபுராந்தீஸ்வரர் சுவாமின்ட்டு வெளியில் பெருசாக 3 நில கோபுரம், அதில் திரிபுராந்தீஸ்வரர் கோவில்னு தான் பெருசாகவே எழுதியிருக்கு. இந்த சுவாமி காசியிலேருந்து கொண்டு வரப்பட்டவர் அப்படின்னும் சொல்லப்படுறது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் 3 அம்சங்களை நம்ம சிறப்பாக சொல்லலாம். அதாவது சுவாமி கோவிலே சிறப்பானது, அதுலேயும் இன்னும் மிகச்சிறப்பாக 3 விஷயத்தை சொல்லலாம். அந்த கோவிலோட வரலாறை பார்த்துட்டு அந்த 3 விஷயங்களையும் நான் தெரிஞ்சின்றதையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஆதியில் இந்த பகுதியில் பாண்டிய ராஜா ஒருத்தர், அவர் பேர் உத்தாலன்னு பேரான், அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கார். அவர் ஒரு தடவை தன்னோட மனைவியோட ஒப்பரிகையில் இப்படி உலா வந்துட்டு இருக்கும்போது அந்த பகுதியில் போன ஒரு ரொம்ப தபசியான ஒரு முனிவர் ஒருத்தர் போயின்னு இருக்கார். அவரை பார்த்து இவர் ரொம்ப கேலி பண்ணுறார். அவரோட உருவத்தை பார்த்து அவமரியாதை பண்ணி ரொம்ப கேலி பண்ணுறாராம். அந்த கேலி பண்ணதுனால அந்த முனிவருக்கு கோபம் அந்த மகரிஷிக்கு கோபம் அவர் எந்த உருவத்தை பார்த்து கேலி பண்ணியோ அதே மாதிரி உன்னோட உருவமும் உருகுலைஞ்சு போகட்டும், அதோட கண்ணு பார்த்ததுனால தானே நீ கேலி பண்ண, அதனால உனக்கு கண் பார்வையும் இல்லாமல் போகட்டும்ன்ட்டு சாபம் கொடுத்துட்றாராம். ராஜா அப்படியே உருகுலைஞ்சு போயிடுறான். உருகுலைஞ்சு போனோன்னு ஐயோ நம்ம தெரியாமல் தப்பு செஞ்சு, அதே நேரம் கண் பார்வையும் போயிடுது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவர்கிட்டயே போய் மன்னிப்பு கேட்குறானா, தயவுசெய்து எனக்கு ஒரு விமோசனம் கொடுங்கோன்ட்டு. அவன் அழுதது எல்லாத்தையும் பார்த்தோன்னா அந்த ரிஷிகை அந்த தபமுனி அவன் பேரில் பரிதாபப்பட்டு, சரி நீ இங்கேருந்து இப்படி போ, தாமிரவர்ணி ஆற்றுக்கரை ஓரத்தில் செண்பக வனம் இருக்கும். இந்த செண்பக ஆரண்யத்தில், செண்பக மரங்களாக இருக்கக்கூடிய ஆரண்யம்னா காடு, செண்பக மர காடு இருக்கிற இடத்துல போய் ஈசனை வழிபாடு பண்ணு, உனக்கு வழி கிடைக்கும்னு சொன்னாராம். சரின்னு அவரை வணங்கிட்டு தான் பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தமாக இந்த செண்பக ஆரண்யத்துக்கு வராராம் இந்த உத்தால ராஜா. வர்ற இடத்துல அவர் கௌதம முனியை பார்க்குற சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கிறது. கௌதம முனி திரிகாலமும் தெரிஞ்ச முனிவர். அவருக்கு புரியறது என்ன நடந்திருக்கு, இந்த உத்தால ராஜாவுக்கு என்ன மாதிரி சாபம் எப்படி வந்திருக்கான்ட்டு எல்லாம் தெரிஞ்சு அவனுக்கு உதவி செய்யணும்னு அவன் அவரையும் உதவி கேட்குறான். கேட்டபடியாக அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி பார்க்கும்போது வானத்தில் ஆஞ்சநேயர் வடதிசை நோக்கி பறந்து போயின்னு இருக்காராம். அப்போது கௌதம முனி அவர்கிட்ட ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாராம், காசி பக்கம் போயின்னு இருக்கியே, காசிலேருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு கொடுத்தேன்னாக்க இங்கே நான் வச்சு பூஜை பண்ணுவேன், எனக்கு பூஜைக்கு ஒரு சிவலிங்கம் கொண்டு வாங்கோன்ட்டு சொல்கிறாராம். கௌதம முனி சொன்னதுக்காக வேண்டி உடனே, அதாவது க்ஷண நேரத்தில் பறந்து போய் டக்குன்னு ஒரு காசியிலேருந்து ஒரு லிங்கத்தை கொண்டு அனுமார் கொடுத்தாராம். அதை கௌதம முனி இங்கே பிரதிஷ்டை பண்ணி இந்த உத்தால ராஜாக்கும் எப்படி சிவ பூஜை பண்ணணும், எப்படி ஈசனோட அருள் பெறணும்னு சொல்லி அவரும் பூஜை பண்ணி அந்த உத்தால ராஜாவையும் பூஜை பண்ண செஞ்சாராம். அப்போது இந்த கௌதம ரிஷியோட பூஜைக்கு மனசு இறங்கி இந்த கௌதம முனியோட இதுக்கு சுவாமி ரிஷபாரூடரா அம்பாளோட காட்சி கொடுத்தாலாம். காட்சி கொடுத்து என்ன வரம் வேணுமோ கேளுங்கோ நான் தரேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாராம், எப்படி அதுக்குள்ளே இந்த ராஜாக்கும் இந்த சுவாமியோட அருள்னால பழைய தேக உருவமும் கிடச்சிருத்தான், கண் பார்வையும் கிடச்சிருத்தான். அப்போது கௌதம முனி சொல்கிறாராம், இந்த ஸ்தலத்தில் நீங்கள் இங்கேயே தங்கி இருக்கணும், இந்த ஸ்தலத்தில் யாருக்கெல்லாம் பிறவி கடல்
கடன் இருக்கோ, அதாவது பூர்வ ஜென்மத்தில் பாவங்கள் சாபங்கள் இருக்கோ, யாருக்கெல்லாம் அந்த கடன் இருக்கோ அந்த கடன் தீர்த்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்கணும் அப்படின்னு. இங்கே வந்து இந்த கோவிலில் இருந்த அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு, அந்த கோவிலோட வரலாறு போட்டதில் கடன் நிவர்த்தி ஸ்தலம் தான் போட்டிருந்தது. ஆனால் வரலாற்றெல்லாம் படித்ததுக்கப்புறமா தான் இது வெறும் பண கஷ்டத்துக்காக வேண்டியான கடன் கிடையாது, பிறவி கடனை போக்குறதுக்காக வேண்டி இந்த இடத்துல சுவாமி இருக்கார் அப்படின்னு. இது இந்த கோவிலை பற்றின முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து சுவாமிக்கு தனியாக அம்பாளுக்கு தனியாக கொடிமரம் 2 இருக்குது இங்கே. 2 வாசல், அம்பாளுக்கு தனியாக 3 நில கோபுரம், சுவாமிக்கு தனியாக 3 நில கோபுரம். சுவாமி சந்நிதியிலேருந்து வெளியில் அப்படியே சுற்றி வரும்போது பார்த்தேன்னாக்க முருகர் சன்னதி வருது. முருகர் வள்ளி தேவி யானையோடு இருக்கார். அதுக்கப்புறமா தான் அம்பாள் சன்னதி. அதாவது தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையில் முருகன் வள்ளி தேவி யானையோடு இருக்கிறபடியாக இது சோமஸ்கந்த கோலம் அப்படிங்கிற விதத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் அடுத்து இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னாக்க ஆயிரத்தம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆயிரத்தம்பாள்ங்கிறது வந்து ஒரு துர்க்கை. இந்த துர்க்கை வந்து துர்கா பரமேஸ்வரிங்கிற துர்க்கை. இந்த துர்க்கைக்கு வந்து ஆதி காலத்தில் கொஞ்சோண்டு பின்னமாயிடுத்தான். பின்னமான உடனே அந்த சுவாமியை அந்த சிலாரூபத்தை எடுத்துட்டு வேற எடுத்து பண்ணணும்னு சொல்லும்போது பக்தர் ஒருத்தரோட கனவுல வந்து அம்பாள் சொன்னாலாம், உன்னை பெத்த அம்மாவுக்கு ஒரு உடம்புல ஒரு குறை வந்துருத்துன்னா நீ அந்த அம்மாவை தூக்கி போட்டுருவியா, வீட்லேயே வச்சுப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாலாம். அது கேட்டதுனால இந்த அம்பாளை தூக்கி போடாமல் இதே இடத்துலையே வச்சு இந்த அம்பாளுக்கு அந்த தைல காப்பு மூலியமாக அந்த இதை வந்து பின்னத்தை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருக்கா. அதை தவிர இன்னும் சொன்னாலும் அம்பாள் வந்து இந்த ரூபத்தில் தான் என்னோட முழு சக்தியும் இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். அதனால் அந்த அம்பாளை இங்கே வச்சுருக்கா. இந்த அம்பாள் வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ ஆயிரத்தம்மன் இல்லாட்டி துர்கா பரமேஸ்வரின்னு சொல்லிட்டு நமக்கு வடக்கு பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் வடக்கு பார்த்து இந்த அம்பாள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறமா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னாக்க முருகர் சன்னதி. நான் சொன்னேன் சுவாமிக்கு அம்பாளுக்கும் நடுவில் முருகர் வள்ளி தேவி யானையோடு இருக்காருன்னு. அந்த முருகர் சந்நிதியிலேயே கருவறையிலேயே பார்த்தேன்னாக்க முன்னாடி உற்சவர் விக்கிரகங்கள் இருக்குது. மூலவருக்கு முன்னாடி இருக்கிற கருவறையிலேயே உற்சவர் விக்கிரகம் இருக்குது. இந்த உற்சவரை பற்றி சொல்லும்போது தெரிஞ்சின்ற விஷயம் என்னென்னா, ஆதியில் அதாவது 1649 வந்து டச்சுக்காரர்கள் திருச்செந்தூரில் இருந்த உற்சவ மூர்த்தியான சண்முகரை திருடிண்டு போயிட்டாலாம். அவரை தூக்கிண்டு போயிட்டாலாம். ஏன்னா அவர் பளபளன்னு இருந்தபடியாக அந்த தங்கத்தில் இருக்கார் சொல்லிட்டு தங்கத்துக்கோசரம் அவள் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல இருக்கு. அந்த டச்சுக்காரா எடுத்துகிட்டு போனவா கடலில் போகிறாளாம், கப்பலில் போகிறாளாம். அப்போது எதிர்பாராத விதமாக கடல் அலைகள் ஜாஸ்தியாகிறது, அவள் போன படகு திசை மாறி போகிறது, சூறாவளி காற்றடிக்கிறது. இதெல்லாம் பார்த்த உடனே டச்சுக்காராளுக்கு தெரிஞ்சிடுறதான், இந்த சிலையை நம்ம வச்சின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு இத்தனை பிரச்சனை வருது, இதை தூக்கி போட்டுடலான்ட்டு அவள் கடலில் தூக்கி போட்டுட்டு போயிட்டாளாம். இது தெரிஞ்சதுக்கப்புறமா இங்கே இந்த பாளையங்கோட்டை பகுதியில் வாழ்ந்தவர் வடமலையப்பன் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து நிறைய கோவில்களுக்கு கைங்கரியம்லாம் பண்ணியிருக்காராம். இந்த வடமலையப்பன் பிள்ளைக்கு வந்துட்டு திருச்செந்தூர் கோவிலில் உற்சவமூர்த்தி காணாமல் போயிடுத்து, நாம் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த கைங்கரியத்தை ஏற்றுண்டு பக்கத்தில் இருந்த
வேலங்குளம்ங்கிற இடத்துல இருந்த சிற்பிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அழகான உற்சவர் சிலையை பண்ண வச்சு அதை எடுத்துட்டு போகலான்ட்டு போகிறாராம். போகும்போது வழியில் ஒரு இடத்துல வச்சுட்டு இரவாயிடுத்து. அவர் வச்சுட்டு இருக்கும்போது முருகர் கனவுல தோணி, இந்த நீ இப்போ செஞ்சுட்டு வந்ததை கொண்டு அங்கே வைக்க வேண்டாம், இந்த இடத்துல கடலில் போய் பார்த்தா இவா கடலில் தூக்கி போட்ட அந்த மூலா இதுவே அங்கே இருக்குன்னு சொல்லி வழி காமிச்சாராம். அதுபடி இந்த வடமலையப்பர் வடமலையப்ப பிள்ளை ஆட்கள் எல்லாம் கூட்டுண்டு முருகர் கனவுல சொன்ன இடத்துல போய் பார்த்தா டச்சுக்காரர்கள் தூக்கி போட்ட அந்த உற்சவ மூர்த்தி, திருச்செந்தூரோட உற்சவ மூர்த்தி கிடச்சி அதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டாராம். அப்போ அந்த திருச்செந்தூருக்காக வேண்டி பண்ணின அந்த முருகர் உற்சவ மூர்த்தியை தான் இந்த ஸ்தலத்தில் கொண்டு வச்சிருக்கா அப்படிங்கிறது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகர் சன்னதினை பற்றின இன்னும் ஒரு விஷயம். இந்த கோவில் தாமிரபரணி நதிக்கரையிலேயே தான் இருக்குது. தலை விருட்சம் வில்வ மரமாக இப்போதைக்கு இருந்துருக்கு. ஆதி காலத்தில் செண்பக மரமாக இருந்திருக்கணும். இங்கே முதல்ல 3 நில கோபுரம், உள்ள நுழையிறோம், பலிபீடம், கொடிமரம் தாண்டி நந்தி மண்டபம் தாண்டி போகிறோம். இது கிழக்க பார்த்த கோவில் தான். இங்கே உள்ளே போனோம்னாக்க சுவாமி சன்னதிக்கு, ஈசன் கிழக்க பார்த்து இருக்கார், அவரோட சன்னதிக்கு வெளியில் பிள்ளையாரும் முருகரும் இருக்கா. 2 துவாரகபாலர்கள் பெருசாக இருக்கா. அங்கே உள்ள நமக்கு இந்த திரிபுராந்தீஸ்வரர் நமக்கு காட்சி தரார். நாள்கிழமை விசேஷமான நாட்கள்னால் இந்த திரிபுராந்தீஸ்வரருக்கு நாகாபரணம், அப்புறமா இந்த கண்மணி இது போடுறது சுவாமிக்கு, அப்புறமா கவசம் போடுறது, கவசம் சாத்துறது, இதெல்லாம் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குமா. நாங்கள் போனது ஒரு சாதாரண நாள், அதனால் நாகாபரணத்தோடு இருக்கக்கூடிய அந்த விசேஷ அலங்காரத்தை பார்க்க முடியலை. சுவாமியை பார்த்துட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்கிற அர்த்த மண்டபத்திலேயே பார்த்தல்னாக்க உங்களுக்கு நடராஜர் சிவகாமி அம்பாளோடு இருக்கா. அதை பார்த்துட்டு வெளியில் வரோம். சுவாமி சன்னிதானத்தை விட்டு வெளியில் பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்தல்னாக்க கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியை ஒண்டி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பார்த்தோன்னா சூரியன், சந்திரன், அதிகார நந்தி, சப்த மாதர்கள், 63 நாயன்மார்கள், கன்னிமூல கணபதி, முருகர், சனீஸ்வரர், நவகிரகம், காலபைரவர், சண்டேஸ்வரர் எல்லாரையும் தரிசனம் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறமா வெளியில் வரும்போது தான் நம்ம சேர்றது முருகனோட சன்னதி. முருகனை தரிசனம் பார்த்துட்டு முருகர் சன்னதியிலையும் பார்த்தோன்னா முருகனுக்கு ஏற்ற மாதிரி பலிபீடமும் மயில் வாகனமும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த முருகன் சன்னதிக்கு நேர ஏற்ற மாதிரி தனி சன்னதியில் ஔவையார் பாட்டி இருக்கக்கூடிய சன்னதியும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியில் வந்துட்டு வந்தோன்னா அடுத்து அம்பாளோட சன்னதி. அம்பாளுக்கு நான் சொன்ன பிரகாரம் 3 நில கோபுரம் இருக்குது. அம்பாள் தனி சன்னதியில் கிழக்க பார்த்துண்டு இருக்கா. பலிபீடம், கொடிமரம், நந்தி எல்லாரையும் தாண்டிண்டு உள்ளே போனோம்னா அம்பாள் இருக்கா. அம்பாள் நின்ன கோலத்தில் வலது கையில் தாமரை மொட்டு பூவையும் வச்சுண்டு இடது கையை கீழே அப்படியே நளினமாக தொங்க விட்டுன்ற மாதிரி ரொம்ப இதாக நின்றுருக்கா. இங்கே பிரகாரத்தில் போய் பார்த்தேன்னாக்க அம்பாளோட பிரகாரத்தில் பிள்ளையார், வள்ளி தேவியானோட சேர்ந்த முருகர், அதுக்கப்புறம் சண்டேஸ்வரி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. வெளிப்பிரகாரத்தில் தான் நான் சொன்ன பிரகாரம் இந்த ஆயிரத்தம்மன் சன்னதி இருக்குது. இந்த முருகர் சன்னதியில் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். முருகர் சன்னதி வாசலில் தனியாக இருந்த முருகர் சன்னதி வாசலில் துவாரகபாலர்கள் இடத்துல அவருக்கு வீரபாகுவும் வீரமகேந்திரனும் 2 பக்கமும் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது.
அம்பாள் சந்நிதி வாசல்லையும் துவாரக பாலகிகள் இருந்துருக்கா. இந்த கோவில் வந்து 10ஆம் நூற்றாண்டு இல்லாட்டி 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது தான் இந்த அம்பாளை பார்க்க முடிகிறது, ஆயிரத்தம்மனை. அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையார், நாகர், அதுக்கப்புறமா தனியாக பூர்ண புஷ்கலா சமேத ஐயப்பன் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த கோவிலோட வடக்கு பிரகாரத்தில் கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது. அந்த கல்வெட்டுக்களில் வந்து ஒரு கல்வெட்டில் 1ஆம் ராஜராஜன் வந்து இந்த கோவிலுக்கு 2 மா நிலத்தை விற்று கொடுத்துருக்கார் கோவிலோட பூஜைகளுக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கான். அதை தவிர இங்கே 2011 கும்பாபிஷேகம் ஆகியிருக்கு இந்த கோவிலுக்கு கடைசியாக. இங்கே சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். கார்த்திகை மாதத்தில் எல்லா சோமவாரமும் இங்கே சிறப்பு. அம்பாளுக்கு ஆடி பூரத்து போது வளகாப்பு பண்ணி வளையல் சாத்தி அபிஷேக ஆராதனைகள் பண்ணி புது வஸ்திரம் சாத்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். அப்படின்னும் இந்த கோவிலில் 6 கால பூஜைகள் நடக்கிறது. பிரதோஷ பூஜை எல்லாமும் இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா, அந்த வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது நந்தவனம் மாதிரி நிறையா சுவாமிக்கு உண்டான புஷ்பங்கள் எல்லாமே அங்கே வந்து அழகாக வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. பாளையங்கோட்டையில் இருக்கிற இந்த கோவில் வந்து திருநெல்வேலியிலேருந்து 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் ரொம்ப ஜனங்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய தெருவில் தான் இந்த கோவில் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம். யாருக்கெல்லாம் திருநெல்வேலி பக்கம் போக வாய்ப்பு இருக்கோ கண்டிப்பாக போய் இந்த ஸ்தலத்தையும் பார்த்து இந்த பிறவி கடனை நீக்கிறதுக்கு இந்த கோமதி அம்பாள் பேர் கோமதி அம்பாள் சமேத திரிபுராந்தீஸ்வரர் அவரை தரிசனம் பண்ணி எல்லாருமே அருள் பெறணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். நமஸ்காரம்.